ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 6வதுல 7:2 திருக்குறள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நுழையுமுன்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்னால் அதான் நம்ம எல்லாம் பயன்படுற மாதிரி யாரோ ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லியிருந்தா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அது எப்படின்னா, இப்போ தப்பு எதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை தப்பு பண்ண மாட்டோம். அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாதை தான் நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம எடுத்துக்காட்டா செய்கிறோம். அனுபவம் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்து கூறுற நூல்கள் தான் அறநூல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அறநூல்கள்லேயே உலக பொதுமறை அப்படின்ற பேர் பெற்ற நூல் எது அப்படின்னா அது நம்ம திருக்குறள் தாங்க. திருக்குறள் இல்லாத செய்திகளே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாத்த பற்றியுமே ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒழுக்க நெறியோட அறநெறியோட எப்படி இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் 7 சொற்கள் இல்லை 7 சொற்களில் ஒரு மனுஷன் எப்படி அறத்தோடு இருக்கணும், அவன் எப்படி ஒரு அறத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதனால் நம்ம திருக்குறளை பயிலுவோம் அப்படின்னா கற்றுக்குவோம். அதை கற்றுக்கிட்டதோடு விடாமல் பின்பற்றணும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நமக்கு மட்டும் வச்சுக்கக்கூடாது, தெரியாதவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் அது மெமரி ஞாபகமாக இருக்கும், அவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ வாங்க கடவுள் வாழ்த்து பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் தான் நம்ம சொல்லுவோமே. ஒரு 10 திருக்குறள் சொல்லணுன்னா கூட ஃபஸ்ட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது தான் சொல்லுவோமே. அது பார்க்கலாம், அதுக்கூட பொருள் அர்த்தத்தை பார்க்கலாம். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்றாங்க. அகரம்னா ஆ அப்படின்ற எழுத்து தான் எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கமாக அமையுதான். அது மாதிரி ஆதி பகவன் தான் உலகுக்கு தொடக்கமாக இருப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாழ்த்து ஆரம்பிக்கிறவங்கன்னா நம்ம எப்படி ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா சாமி கும்பிட்டு செய்கிறோம்ல, அது மாதிரி திருவள்ளுவர் கூட ஒரு நூல் அறநூலை எழுத போகும்போது அவருக்கு இஷ்டமான தெய்வம் ஆதி பகவன் அப்படின்றது பகவன் எப்படி சொல்கிறது, அவர் தெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் அது. அடுத்து வான் சிறப்பில் 2 குறள் கொடுத்துருக்குறாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்று பசி. மழை கரெக்டான நேரத்தில் பெய்யலைன்னா உலக உயிர்கள் எல்லாம் பசியை துன்புறுத்தும், பசியால் துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளே கூட இப்போ கொல்லையிலலாம் பயிர் வச்சுருக்குறோம் அப்படின்னா கரெக்டான நேரத்தில் மழை பெய்யலைன்னா இந்த பயிர் வீணாயிடும் இல்லையா. அதுதான் கரெக்டான நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கலைன்னா இங்கே இருக்கிற மக்கள் அது மூலயமா பெற பயனை இழந்துருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த திருக்குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கும் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கரெக்டான நேரத்தில் மழை பெய்யாமல் கெடுப்பதும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டான நேரத்தில் காப்பதும் மழை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ மழை நம்ம எதிர்பார்ப்போம், அப்போல்லாம் வராது. ஆனால் எதிர்பார்க்காத போது வந்தால் தேவலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்துக்கு வரும். கெடுப்பதும் மழை தான், கொடுப்பதும் மழை தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த விஷயம் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் பெரியவங்க இல்லை முடியும், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த விஷயம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்ட்டு சிறியர் பெரியோர்னா நம்ம வயசில் பெரியவங்க சின்னவங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முடியும், என்னால் முடியும்னு நம்பிக்கை வைக்கிறவங்கள இங்கே பெரியார்னு உயர்த்தி சொல்கிறாங்க. சிறியர் அப்படின்னா என்னால் முடியாது, சிறுமை அப்படின்னாலே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க சொல்லுவாங்களா, முடியாது பண்ண மாட்டோம் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, நெகட்டிவ் பீப்புள் சொல்லுவோம். அது மாதிரி ஆளுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடுறவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியும், எது வந்தாலும் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இப்போ பெற்றவங்களுக்கு அவங்கள விட அவங்க பசங்க அறிவாளியாக இருக்கணும் தானே எல்லா பேரண்ட்ஸுமே ஆசைப்படுவாங்க. அவங்களோட முட்டாளாக இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்களே. அதை தான் சொல்கிறாங்க. நம்மளை விட அறிவுடையோராக இருக்கணும் நம்மளுடைய பசங்க அப்படின்னு தான் பெற்றவங்க ஆசைப்படுவாங்க, அவங்களுடைய சந்தோஷமும் கூட. இதுதான் சொல்கிறாரு இதில். அடுத்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான், ஃபேமஸான குறளும் கூட.
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் மேடையில் ஏறும்போது கண்டிப்பாக அந்த திருக்குறளை சொல்லுவாங்க. அவங்க படிக்கலனாலும் இந்த குறளை கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், நான் நிறைய விஷயத்தில் கவனிச்சிருக்கிறேன். குழந்த பிறந்த உடனே இருக்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு, அதை விட அவங்க பையன் ரொம்ப புகழாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்லும்போது, சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிறந்த சந்தோஷத்தை விட இது அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வராரு. அடுத்தது அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் நமக்கே இருக்கணும், நமக்கு மட்டும் கிடைச்சா போதும், வேறு யாருக்கும் கிடைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பு இருக்கிறவங்க நமக்கும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அதை தான் இதில் சொல்கிறாரு. அடுத்த குறள். அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிறவங்க தான் உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, என் மேலே பாசமே இல்லை அப்படின்லாம் சும்மா விளையாட்டுக்கு கேட்போம். அன்பு இருந்தால், அன்பு இருக்கிறது தான் உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்லி இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு. அன்பு இல்லாதவங்க வெறும் எலும்பும் தோலும் தான். நம்ம எவ்வளோ தான் பார்க்க அழகாக இருந்தாலும் மனசில் அன்பு இல்லாமல் ஒருத்தவங்களை பார்த்தா எரிச்சலாக பேசிட்டு கோவமாகவே இருந்தால், அழகாக இருந்தாலும் அவங்களுக்கு அழகாக இருந்தாலும் இவங்க எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அழகு ஒரு விஷயமே இல்லைங்க, மனசு தாங்க காரணம். ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகுறோன்ற விஷயத்து தாங்க முக்கியமே. அழகாக இருக்கிறவங்க எப்பயுமே நீங்கள் நல்லா பேசவே மாட்டாங்க. அழகு ஒரு விஷயமே கிடையாது. மனசை பார்த்து எல்லார்ட்டையும் பழகணும். அப்படி அன்பு இல்லாதவங்க வெறும் எலும்பும் தோலும் மட்டும் போர்த்திருக்கிற உடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. என்ன சொல்கிறாருன்னா, பணிவும் இன்சொல் அப்படின்னா, பணிவுன்னா தெரியும், எப்படி சொல்கிறது, பெரியவங்களுக்கு அடிப்பணிஞ்சு இல்லை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படி. இன்சொல்னா நல்ல சொற்கள், இது மட்டும் இருந்தால் தான் அது நல்ல அணிகலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு பணிவும் நல்ல வார்த்தைகளை பேசினா தான் அது நல்ல அணிகலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவெல்லாம் நம்ம போகிறோம்ல, மற்ற நகையெல்லாம் நம்ம அணியிறோம்ல, கம்மல், செயின், மூக்குத்தி, கொலுசு, இதெல்லாம் அணிகலன்கள் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பணிவும் ஒரு நல்ல சொற்கள் நல்ல விதமாக பேசினா தான் அதுதான் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து 10வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கெட்டதை வேணும்னு எடுப்போமா? இப்போ பழமே கூட பாருங்கள், நிறைய ஒரு இடத்துல நிறைய நல்ல பழமும் வச்சுருக்காங்க, கெட்ட பழமும் வச்சுருக்காங்க. போனோன்னே எதை எடுப்போம்? நல்ல பழத்தை தானே எடுப்போம், கெட்ட பழத்தை எடுக்க மாட்டோம்ல. அதான் சொல்கிறாங்க, நிறைய சொற்கள், இனிமையான சொற்கள், நல்ல சொற்கள் இருக்கும்போது எதுக்கு நம்ம காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல சொல் நிறைய இருக்கும்போது கெட்ட சொல் பேசுறது எதுக்கு சமம்னா, பழம் அங்கே இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம காயை சாப்பிட்றதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர் தானா நம்மளுக்கு கரெக்டான ஒரு தகவல் கிடையாது. திருக்குறளை எழுதுனால அது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லியிருக்கோம். ஃபோட்டோ இருக்குல்ல, அது கூட திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பாரா அப்படின்ட்டு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இப்படி தான் இருப்பார் திருவள்ளுவர், இவ்வளோ குறள் எழுதியிருக்காருல்ல, இப்படி தான் இருப்பார், 1330 குறள் எழுதின திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளா கற்பனை உருவம் தான் இது. இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த காலத்தில் எழுதியிருந்தாலும் எந்த காலத்துலேயும் பொருந்துகிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விஷயத்தை தான் எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பொருந்தும். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு.
சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 18 கீழ்க்கணக்கு நூல்களில் வந்து இது வந்து ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் 330 அதிகாரங்களில் 1330 குறள்பாக்களையும் கொண்டுள்ளது. 1330 குறள், 133 அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் அதில் இல்லாத விஷயமே இல்லை, சொல்லாத கருத்துக்களும் இல்லை. இதை தான் அப்படி சொல்கிறாங்க. என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறதுனா இது வரைக்கும் எந்த விஷயமும் இல்லை, இது இங்கே இந்த வார்த்தை அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயமுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு வந்து உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. திருக்குறள் இதோட மட்டும் இல்லைங்க, 100கணக்கான மொழியில் வந்து திருக்குறள் மொழிபெயர்த்துருக்குறாங்க. இங்கிலீஷு இது மாதிரி நிறைய மொழியில் வந்து திருக்குறளை வந்து அவங்களுடைய மொழிக்கு மொழிபெயர்த்து அவங்க அதை படிச்சிட்ருக்குறாங்க. தேங்க்யூ.